விஸ்வாமித்திரர், ராமன், இலக்குவன் ஆகியோர் சோனை நதியை ஒரு பேரழகியாய் வர்ணித்து அடைதல். வணக்கம் நண்பர்களே. கம்பர் பெருமானின் இராமாயணத்தில் காவியத்தின் அழகும் கவிதை செறிவும் எத்தகையது என்பதை நாம் ஒவ்வொரு பாடலிலும் கண்டு வருகிறோம். சென்ற பாடலில் விஸ்வாமித்திர மாமுனிவர் ராமபிரானின் அருமை உணர்ந்து அரிய யான் சொலின் ஐய நிற்கு அரியது ஒன்று இல்லை என்று பாராட்டி உலகக் காரியங்கள் பின்னால் வரப்போகின்றன என்றும் இப்போதைக்கு மிதிலையில் சனகன் நடத்தும் வேள்வியை காண வரலாம் என்றும் கூறி ராமபிரானையும் இலக்குவனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் அல்லவா? அப்படி அந்த மூவரும் அயோத்தியிலிருந்து விடைபெற்று பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர்கள் சென்று கொண்டிருந்த வழியில் ஒரு அற்புத காட்சியை கண்டார்கள். ஒரு ஆற்றை கண்டார்கள். ஆனால் கம்பர் அந்த ஆற்றை வெறும் நீரோடையாக காட்டவில்லை. ஒரு தேவதையாக, ஒரு பேரழகியாக நமக்கு காட்டி ரசிக்க வைக்கிறார். அலம்பும் மாமணி ஆரத்தோடு அகில் அழை புளின நலம்பெய் பூன்முலை நாகு இளவஞ்சியாம் மருங்குல் புலம்பும் மேகலை புதுமலர் புனை அரல் கூந்தல் சிலம்பு சூழும் கால் சோனை ஆம் தெரிவையைச் சேர்ந்தார். அந்த பேரழகி யார் தெரியுமா? அவள்தான் சோனை என்னும் நதி. மூவரும் அந்த சோனை நதியை நெருங்க நெருங்க கம்பர் எப்படி அந்த ஆற்றை ஒரு தேவதையாக நம் கண்முன் நிறுத்துகிறார் பாருங்கள். அலம்பும் மாமணி ஆரத்தோடு அகில் அலை புளின நலம்பெய் பூன்முலை. அவள் மார்பகங்கள் எப்படி இருந்தன தெரியுமா? சந்தனமும் அகிலும் கலந்து கழுவப்பட்டு பளபளக்கும் பெரிய மணிகள், முத்துக்கள் கோர்க்கப்பட்ட மாலை அணிந்த மணல் மேடுகளாக அழகிய பூன் கொண்ட முலைகளை உடையவளாய் அவள் காட்சியளித்தாள். ஆம், ஆற்றின் இருபுறமும் திரண்டிருக்கும் மணல் திட்டுகளை, ஆற்று நீர் அடித்து வரும் விலை உயர்ந்த கற்களையும் சந்தன மரக்கட்டைகளையும் தன்னுள் புதைத்து கொண்டு ஒரு பெண்ணின் பளபளக்கும் பால் சுரக்கும் அழகிய மார்பகங்களாக காட்டும் கம்பரின் இந்த உவமை நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. நாகு இளவஞ்சியாம் மருங்குல். மிகவும் மெல்லிய இளமையான ஒரு வஞ்சிக் கொடி போல அவள் தன் இடையை வளைத்து நெளித்துச் செல்கிறாள். ஆற்றின் மைய ஓட்டம் அந்த நங்கையின் ஒசிந்த இடையழகு போல காட்சியளிக்கிறது. எவ்வளவு அழகான வர்ணனை! புலம்பும் மேகலை புதுமலர். அவள் இடுப்பில் கட்டிய மேகலை புதிதாக மலர்ந்த பூக்களால் ஆன ஒரு கோவையாகும். ஆற்று நீரில் மிதந்து செல்லும் புது மலர்கள் ஒன்றோடொன்று உரசி எழுப்பும் மெல்லிய ஒலி அந்த நங்கையின் இடையணி எழுப்பும் இனிய ஓசை போல இருந்தது. புனை அரல் கூந்தல். அழகிய கரிய மணலானது அவளின் நீண்ட கூந்தலாக படர்ந்து கிடக்கிறது. ஆம், ஆற்றின் அடிப்பகுதியில் படிந்திருக்கும் கருமணல் நீரில் நீண்டு கிடக்கும் கூந்தல் போல தோன்றுகிறது. கருநிறத்தோடு நெளிந்து செல்லும் நீர் அவளின் விரிந்த கூந்தல் போல் தோற்றமளித்தது. சிலம்பு சூழும் கால். இங்கேதான் கம்பரின் கவிநயம் உச்சத்தை தொடுகிறது. சிலம்புகள் அணிந்திருக்கும் பாதங்கள் போல மலையைச் சுற்றிலும் செல்லும் சிறிய வாய்க்கால்கள் அவளுடைய கால்களாக இருந்தன. சிலம்பு என்றால் மலை என்று ஒரு பொருள் உண்டு. காற்சிலம்பு என்று ஒரு பொருள் உண்டு. கால் என்றால் நதியின் கிளை வாய்க்கால்கள் என்றும் பெண்ணின் பாதங்கள் என்றும் பொருள். மலையைச் சுற்றிலும் வளைந்து ஓடும் நீர்வழிகள் அவளது கால்களில் அணிந்த சிலம்புகளின் ஓசையோடு நடந்து வரும் அழகிய பாதங்கள் போல காட்சியளித்தன. சோனை ஆம் தெரிவையைச் சேர்ந்தார். இப்படிப்பட்ட பேரழகு பொருந்திய சோனை என்னும் நங்கையாகிய ஆற்றை அந்த விஸ்வாமித்திர மாமுனிவரும் ராமபிரானும் இலக்குவனும் சென்று அடைந்தார்கள். கம்பர் ஒரு ஆற்றை வெறும் இயற்கை வர்ணனையாக கூறாமல் ஒரு தேவதையைப் போல உருவகப்படுத்தி அவளின் ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணிப்பது அவரது கவித்திறனுக்குச் சான்று. இப்படிப்பட்ட பேரழகியை கண்ட மூவரும் அந்த சோலைகளின் நடுவே அந்த சோனை நதிக்கரையில் இனி என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை அடுத்த பாடலில் காண்போம்.